ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சாதமும் அதுக்கான சைட் டிஷ்ஷும், அதாவது தேங்காய் பால் சாதம், பக்கோடா குருமா, இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று காம்பினேஷனு. இதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 2 கப், தேங்காய் பால் 3 கப், வெங்காயம் 3 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 4 2ஆக கீறி கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை பட்டாணி 1/4 கப், புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது 1 கைப்பிடி அளவு, முந்திரி சிறிதளவு, லவங்கம் 5, ஏலக்காய் 5, பட்டை 4 துண்டுகள், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எலுமிச்சம்பழச்சாறு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன், அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு இடையில் ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பாஸ்மதி அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதில் ஊற வச்சுருக்கோம். அதனால் அது ஊறிட்டுருக்கு. அது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றிடலாம். நெய் வந்து அந்த 1 டேபிள் ஸ்பூன் இப்போ ஊற்றலாம், 1 டேபிள் ஸ்பூன் தம் போடும்போது ஊற்றலாம். பொதுவாக அந்த பாஸ்மதி அரிசி வறுக்கணுமா இல்லைன்னா ஊற வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகள் வரும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். வறுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. இப்போ நம்ம பண்ணுற முறையிலே பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம், இந்த ஏலக்காய் இதை தாளிச்சிடுவோம். இதில் வெங்காயம் போடும்போதே நம்ம பச்சை மிளகாயும் அதில் போட்டுடலாம். நான் கீரி வச்சுருக்கேன். வகுந்து 2 துண்டாக அப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே கூட ஒன்று தான். பட் நல்லா பரவலாக இருக்கும் அந்த கீரி போடும்போது, நல்லா வகுந்து 2ஆக பிரித்து போடும்போது. இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சொன்னோம் இல்லையா? இதை அப்படியே இதில் போட்டுடலாம். அதோட கூட முந்திரி பருப்பு, இது ஓரளவு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியில் கொஞ்சம், ஏன்னா கடைசியாக நம்ம மேலே கொஞ்சம் தூவி அதை தம் போடுவோம் இல்லையா? அதனால் அதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு புதினாவில் கொஞ்சம், இதில் பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா? இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பட்டாணி, அதனால் உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும். போட்டு ஒரு பெரட்டிட்டு தேங்காய் பால் அதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா இதை மூடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு தகுந்த அளவு இதில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து தரதன கொதிச்சதுக்கப்புறமா 2 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பட்டை லவங்கம் தாளித்து கொஞ்சம் நெய் எண்ணெயில் பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி, புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதக்கியிருக்கோம். வதக்கி தேங்காய் பாலில் ஊற்றி தேவையான உப்பையும் போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். இது கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை இதோட சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி, அந்த ஊறின தண்ணி கொஞ்சம், நீங்கள் அதுக்குன்னு 1 டம்ளர் அந்த மாதிரிலாம் வச்சுக்காமல் ஜஸ்ட் ஒரு
1/4 டம்ளர் அந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல தப்பு இல்லை. பட்டு ரொம்ப அதிகமாக போயிடாமல் பார்த்துக்குங்க. சாதாரணமாக நல்ல அரிசி சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த பழைய அரிசியாக இருந்தால் பாஸ்மதி அரிசியில் அதை ஊற்றிடுறேன் மொத்தமாக. இப்போ பாருங்கள் தண்ணி சுற்றின மாதிரி வந்திருக்கு இல்லையா. இப்போ அந்த எலுமிச்சம்பழச்சாறை சேர்த்துடலாம். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்ட உப்பு போடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுலாம். இப்போ நம்ம தீயை நல்லா குறைச்சிட்டு தம் போட்டுடலாம். ஸோ இதை அப்போ தம் போடும்போது மேலே அந்த கொத்தமல்லி, இந்த புதினா, அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து லேசாக இது மேலே. இப்போ வந்து நல்ல ஒரு டைட் மூடியால் அதை மூடிட்டு விட்டுடுங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த டைட் லிட்டு அதை மூடி இருந்ததுனால அதை நல்லா டைட்டாக மூடிட்டேன். அதனால் இந்த ஆவியெல்லாம் வெளியில் வராமல் கரெக்டாக உள்ளே சீல் ஆன மாதிரி உள்ளே இருக்குது. ஒருவேளை மூடி வந்து இதுக்கு பொருத்தமான மூடி இல்லை, வேறு மூடி தான் நீங்கள் எடுத்து மூடணுன்னாலும் நல்லா இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சிடுங்க. புழிஞ்சிட்டு இது மேலே போட்டுட்டு இந்த பாத்திரத்து மேலே சாதத்து மேலே படாமல் அதை போட்டுட்டு எந்த மூடி வச்சு மூடுறீங்களோ அது மேலே மூடிட்டு ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி அது மேலே வச்சுருங்க. சரி, வெயிட்டான பொருள் எதுவும் இல்லைனாலும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி அது மேலே வச்சுருங்க. அந்த வெயிட்டுக்கு அது உள்ளே நல்லா சீலாகி உள்ளுக்குள்ளே வேகும். அந்த எக்ஸஸாக இருக்கிற ஈரத்தை கூட இந்த டவல் உறிஞ்சிக்கும். அதனால் உங்களுக்கு பதமாக வெந்து கரெக்டாக இருக்கும். நிறைய முறைகளில் வந்து இந்த தம் போடுறது நடக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் இந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சு இந்த இடத்த சீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காற்று ஃபுல்லாக வெளியில் வராமல் இருக்க. உங்கள்கிட்ட கண்டெய்னர் இந்த மாதிரி மூடியோடு இருந்தால் அதை உபயோகப்படுத்திக்கிங்க. இல்லைனா இந்த முறையில் வந்து நீங்கள் தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 to 12 நிமிஷம் நம்ம வந்து அதை விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கும். இந்த முறையில் பண்ணும்போது ஒரே ஒரு சௌரியம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு வேளை சின்ன சந்தேகம் இருந்தது அப்படின்னா நடுவில் திறந்து ஒரு தடவை நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு கூட பரவாயில்ல, அதை நிரவி விட்டுட்டு மூடி போடலாம். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது அது சாத்தியப்படாது. ஸோ இப்போ இப்படி பண்ணாலும் அது பண்ணாலும் டேஸ்ட் என்னவோ ஒன்று தான். அதனால் ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது சௌரியமோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அதை மூடி திறந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுருந்த அந்த தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு தடவை திறந்து பார்த்தோன்னா இதுக்கு இடையில நான் ஒரு தடவை நல்லா திறந்து கிளறி விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக பதமாக வெந்து சரியாக இருக்குது, நல்லா உதிர்ந்து சரியாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுடலாம் திரும்ப. ஸோ உங்களுக்கு பரவாயில்ல எல்லாத்தையும் இதே மாதிரியே குக்கர்லேயும் நீங்கள் வச்சிங்கனாலும் இதே மாதிரியும் நல்லா கரெக்டாக பதமாக நம்ம கொடுத்துருக்க அந்த சொல்லியிருக்கிற அந்த டைமும் அளவு தண்ணி அளவும் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் நல்லா வரும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணி சரியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பக்கோடா குருமா. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல காம்பினேஷன். இது தேங்காய் பால் சாதத்துக்கும் அந்த பக்கோடா குருமாக்கும் கூட வந்து பிரியப்பட்டால் நீங்கள் ரைத்தா பண்ணி, அதாவது இந்த தயிர் பச்சடி பண்ணி வச்சுக்கலாம், அல்லது இந்த குருமாவே போதும். இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். கடலை பருப்பு 1 கப், வெங்காயம் 2 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், முந்திரி சிறிதளவு, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த பக்கோடா குருமாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். நான் ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் அந்த பக்கோடாக்கில் கிள்ளி விடுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வந்து இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு ஒரு கை பருப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பருப்பு ஃபுல்லாக அரைச்சிடலாம். அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பருப்பும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம இதுக்கு போடுற மசாலா இருக்குது இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள்,
இஞ்சி பூண்டு விழுது, இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்ச விழுது. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இதை அப்படியே தூளாக போடாமல் இவங்க அரைச்சி கொடுக்குறாங்கன்னு யோசிக்கலாம். அந்த அரைச்சி நீங்கள் தாளிக்கிற போது நம்ம கையில் அரைச்ச மனம், இப்போ யாருமே கையில் அரைக்கிறதுக்கு தயாராக இல்லைனாலும் அந்த வாசனையை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியாக அரைக்கும் போது உங்களுக்கு அது கையில் அரைச்ச எஃபெக்ட் இருக்கும். அதனால் அந்த மாதிரி சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இது இன்னொன்று என்ன காரணம்னா, இந்த மசாலாவை எல்லாத்தையுமே இப்போ இதோடய போட்டு நம்ம கலக்கவும் போகிறோம். கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பு ஊற வச்ச பருப்புலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு. இப்போ இந்த பக்கோடாவை நம்ம வெறுமனே பரிமாற போகிறதில்ல, குருமாவில் போட்டு பரிமாற போகிறோம். அதனால் 3/4 உப்பு இருந்தால் போதும். மீதி 1/4 உப்பு அந்த குழம்புலேருந்து அது இழுத்துக்கும். அதனால் அந்த 1/4 உப்பை குறைச்சி போடுங்க. அடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் விழுது இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு இதோட சேர்க்க போகிறோம். என்ன காரணம்னா, நம்ம வந்து போடுற பக்கோடா வந்து ஒரு வாசனை எதுவுமே இல்லாமல் சல்லுன்னு வெறும் பருப்பு மட்டும் இருந்ததுன்னா வாய்க்கு ருசி இருக்காது, ஒரு வாசனை இருக்காது. அதனால் இதோட வாசனையாக கலக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அரைச்ச விழுதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கலந்து வச்சுட்டோம், எண்ணெயும் காய வச்சுட்டோம். இப்போ இதை எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை போடலாம். ஒரு சின்ன துண்டு எடுத்து, ஓகே, இப்போ ரெடியாக காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ சின்ன சின்ன பக்கோடாக்களை நம்ம பெருசு பெருசாக போடுறத விட கூட சின்ன சின்னதாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்னதாக இப்படி கிள்ளி விட்டுருங்க. இப்போ இது வெறும் பருப்பு வேகிற வாசனையாக இல்லாமல் அந்த மசாலா வாசனையோடு இருக்கும். அப்போ அது வேகிற போதே உங்களுக்கு அந்த நல்ல அந்த வாசனை தெரியும். அதாவது இந்த எண்ணெயில் பொரியிற போதே உங்களுக்கு அந்த வாசனை தெரியும். அது நல்லாயிருக்கும் அந்த வாசனை. குருமாவில் போடும்போதும் பார்த்திங்கன்னா அது நல்லா சல்லுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப அப்படியே வெள்ளையாக எடுக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்திங்கன்னா அந்த குருமா கலரோட இது ஆக்சுவலாக நல்லா பைண்ட் ஆகும். இப்போ இது வெந்துக்கிட்டுருக்கு. இது வெந்து அதாவது கொஞ்சம் நிறம் மாறணும்னு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த நடை போடலாம். ஆனால் அதுக்கு இடையில ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ இந்த பக்கோடா குருமாவுக்கு தேவையான பக்கோடாக்களை பொரிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வெந்துகிட்ருக்கு. இப்போ இதை எடுக்க போகிறேன். இந்த சைஸில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்த நடையை இதில் திரும்ப கிள்ளி விட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து அந்த மசாலா தாளிக்கணும் இல்லையா, அதை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது இந்த பாத்திரத்தை இதில் மாற்றிட்டேன். இப்போ இந்த குருமாவுக்கு இன்னொரு பாத்திரத்தை போட்டுடலாம். இது எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இதுக்கு இடையில் இந்த குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றணும் இல்லையா தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த எண்ணெயும் காஞ்சிருக்கு. இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக ஊற்றிருந்த எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நான் எதுவும் தாளிக்கலை, ஜஸ்ட்டு வெங்காயம் சேர்க்க போகிறேன். இந்த வெங்காயத்தோட ஒரு சிட்டிகை உப்பு, இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஏற்கனவே கிள்ளி விட்டா மாதிரி சின்ன சின்னதாக அதில் கிள்ளி விட்டுடலாம். இப்போ இது அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக கிள்ளி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இது கரெக்டாக அந்த ஒரு கப்புக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதில் போட்டு கிள்ளி விடுறதுக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கு இடையில் இந்த வெங்காயத்தை போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது இந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு வாசனை. இது என்ன எடுத்த உடனே நீங்கள் ஒரு கேள்வி வரலாம், எடுத்த உடனே இந்த குருமா அப்படின்னா அந்த பட்டை லவங்கம்லாம் போடாமல்
குருமாவாக எப்படி முடியும்? அட்லீஸ்ட் சோம்பாவது போடணுமே எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த பிரியாணி மசாலா வருது இல்லையா, இப்போ அந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இந்த சிகப்பு குருமா பண்ணுற இடத்துல இந்த பிரியாணி மசாலா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. ஸோ தனியாக திரும்ப நம்ம கொஞ்சம் மசாலாவை சேர்த்து அதுக்கப்புறம் இந்த மசாலாவும் சேர்க்கும்போது அதிகப்படியான வாசனை வந்துடுது. அதனால் அந்த ஹோல் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிற இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காவை வந்து முழுசாக போடுறதை தவிர்த்துட்டு நான் இன்றைக்கி தூளாக வாங்கி இந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் கரம் மசாலா அதுக்கு வேண்டாம். கரம் மசாலா இதுக்கு பொருந்தலை. இந்த இந்த பிரியாணி மசாலா பொருந்துற அளவு அது பொருந்தலை. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, அரைச்ச விழுது வச்சுருந்தோம் இல்லையா, தனியாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, இந்த அரைச்ச விழுது மொத்தமும் இதில் சேர்த்துட்றேன். இப்போது இதுக்கு தகுந்த அளவு உப்பு. இப்போ வந்து இந்த குருமாவுக்கு தகுந்த அளவு உப்பை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஏன்னா தக்காளியும் கரைஞ்சி வேகணும், இந்த பச்சை வாசனையும் போகணும். இதுக்கு இடையில் குருமா அப்படின்னால தேங்காய் இல்லாமல் ஏது, அதனால் நம்ம தேங்காய் சேர்க்குறதா இருக்கிறது. வெறும் தேங்காவாக சேர்க்குறத விட ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வேணும் இல்லையா, அதனால் கசகசா, பொட்டுக்கடலை, முந்திரி எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கசகசாவும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா பொட்டுக்கடலை நிறைய சேர்க்கும்போது அந்த நிறமும் மாறுது, ருசியும் மாறுது. அதனால் பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம். கசகசாவும் முந்திரியும் அதை சேர்த்துங்க. முந்திரி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க கசகசாவும் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா குருமா அப்படின்னாலே தேங்காய் இல்லாமல் ஏது. ஸோ நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா மூணையும் இந்த மாதிரி ஒரு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி, இந்த குருமாவுக்கு ஊற்றுறதுக்கு நமக்கு வெந்நீர் வேணும். ஸோ நம்ம தண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதில். ஸோ இது தண்ணி ஒரு பக்கம் இருக்குது, மசாலா ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு. தீயை நான் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை எடுத்துடுறேன். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது அந்த கொஞ்சம் மஞ்சத்தூள் அது இதோடு சேர்த்துருக்கணும். இதோடு சேர்த்துட்டேன் நான். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக இதை வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது நல்லா லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். அதே மாதிரி இதை கொதிக்கிற போது தான் நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலாவை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது தூக்கி ஊற்றிடுறேன். இப்போ நல்லா தளன்னு கொதிக்கணும். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணி மசாலா எப்படி இதுக்கு சூட் ஆகும்னு யோசிக்கலாம். ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இப்போ இந்த பிரியாணி மசாலா இதோட சேர்க்குறேன் நான். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த பக்கோடாக்களை கொஞ்சம் போட்டுடலாம். அதில் இப்போ உங்களுக்கு அதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா இந்த குருமாவோட அளவு பாருங்கள், அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நல்லா கிறிஸ்பாக பொரிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை கூட கொஞ்சமே இழுக்கும். ஸோ இப்போ தேங்காய் பால் சாதமும் பக்கோடா குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. நிறைய கல்யாண விடங்களில் சாப்பிட்டவங்க கேட்குறாங்க. அந்த கேட்டதுனால இன்றைக்கி நான் அது நேயர்களோட செஞ்சு காமிச்சு பகிர்ந்துக்கிட்டேன். நிச்சயமாக அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து தினம் சாதம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு தேங்காய் பால் சாதம், ஒரு குருமா அப்படிங்கிற போது இதோட கூட தயிர் சாதமும் ஒரு சிப்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். இப்போ பார்த்த இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் பக்கோடா குருமாவுக்கும் ஒரு சின்ன ரீகேப். தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு பாத்திரத்தில் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுடுங்க. தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தை காய வச்சு எண்ணெயும் நெய்யும் கலவையாக சேர்த்து அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயம், சிட்டிகை உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடு கூட இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க.
பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறமா பட்டாணியும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு தேங்காய் பால் தூக்கி ஊற்றி தேவையான உப்பையும் போட்டுருங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அந்த அரிசியை ஊற வச்சிருந்த அரிசியும் அதில் போட்டுட்டு அதோட கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு தீயை குறைச்சி தம் போட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் தயார். இப்போ பக்கோடா குருமாவுக்கு ஒரு சின்ன ரீகேப். பக்கோடா குருமாவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுடுங்க. ரெடியாக ஊற வச்சதை கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விழுதை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் கடாயில் காய வச்சுட்டு அதாவது அரைச்ச கடலைப்பருப்போட கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பருப்பு கொஞ்சம் போல் கொத்தமல்லி, உப்பு, அரைச்ச மிளகாத்தூள் விழுதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன பக்கோடாக்களாக கிள்ளி நல்லா பொரிய விட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை காய வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்ச மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து அதோட தக்காளியும் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொதிச்சிட்ருக்க தண்ணியை தூக்கி அதில் ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்கும் போது அரைச்ச முந்திரி, கசகசா, தேங்காய் விழுதியும் அதில் சேர்த்து அதோட கூட பிரியாணி மசாலா, பொரிச்சு வச்சுருக்க பக்கோடாவும் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து நல்ல ஒரு கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா பக்கோடா குருமா தயார். இப்போ இந்த தேங்காய் பால் சாதம் பக்கோடா குருமா ரெடி. நிச்சயமாக அது நேயர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா லீஜர் டேயில் அதாவது லீவ் நாளில் இதை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.